என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 6வது அதிகாரத்தில் 35வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் என்று சொல்லி கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். இது நமக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுக்கும். எப்படி கைமாறு கருதாமல் கடன் கொடுத்தால் நம்ம கையில் இருக்கிறதும் குறைஞ்சிதானே போவோம்? அப்படி இருக்க எப்படி நமக்கு பலன் மிகுதியாக இருக்கும் என்று சொல்லி உங்களுக்குள் ஒரு கேள்வி எழும்பிக் கொண்டிருக்கலாம். இன்னும் சில பேர் சொல்லுகிற காரியம் என்ன, இவ்வளவு கடன் கொடுத்தா இத்தனை பைசா வட்டி என்று சொல்லி இப்படி வாங்கினாதான் நம்முடைய சொத்துக்கள் எல்லாம் வெகு வேகமாய் வளர்ந்து வரும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியே பல பேர் அப்படிப்பட்ட தொழிலையும் செய்து கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அருமையான மகனே, அருமையான மகளே, கைமாறு கருதாமல் நீ கடன் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது உன் பலன் மிகுதியாகும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அது மெய்யான பலனாய் காணப்படும். அது கர்த்தருடைய கரத்திலிருந்து கிடைக்கிற பலனாய் காணப்படும். அருமையான மகனே, அருமையான மகளே, இன்றைக்கு உன்னிடத்தில் கடன் கேட்கிறார்களா? வட்டி தொழில் செய்யாதே. இத்தனை பைசா வட்டி, மீட்டர் வட்டி, ராக்கெட் வட்டி என்றெல்லாம் சொல்லி மற்றவருடைய இரத்தத்தை குடித்து கொண்டிருக்காதே. கைமாறு கருதாமல் கடன் கொடுத்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு நிறைவான பலனை தருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லி வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் கொடுத்ததை கர்த்தர் திரும்ப கொடுப்பார் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஒருவேளை உங்களிடத்தில் கடன் பெற்றவர்கள் அதை திரும்ப தராமல் போய்விடலாம். ஆனால் நீங்கள் கைமாறு ஏதும் கருதாமல் அந்த கடனை நீங்கள் கொடுத்திருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் அந்த கடனை உங்களுக்கு திரும்ப தருவார் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அவர் கொடுக்கும் பொழுது அது எவ்வளவு நிறைவான ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நிதானித்து பாருங்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, இத்தனை நாள் வரையிலும் இந்த வட்டி தொழிலை செய்து கொண்டிருக்கிறாயா? அவைகள் எல்லாம் உன் வாழ்க்கையிலே வருமானத்தை கொண்டு வராது. மாறாக சாபத்தை உன் குடும்பத்திற்கும் உன் சந்ததிகளுக்கும் அது சுமந்து போய்கொண்டே இருக்கும். ஆனால் கைமாறு கருதாமல் கடன் கொடுத்துப்பார். கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் சந்ததிகளையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பதை நீ பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.